23 அப்புறம் ஜூலை 23 மேக்சிமம் இந்த ஜூலை ஆகஸ்ட் இதுக்குள்ள பாருங்க உங்களுக்கு வரன்னு பார்த்து அமையும் பாருங்க. இந்த 3 கிரகமே சப்போர்ட் பண்ண. ஏன்னா புதன் 7ஆம் இடத்தை பார்த்துருவாரு. ஆல்ரெடி குரு 2ஆம் இடத்துல தான் குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. சான்ஸ் நிறைய இருக்குங்க. அது இல்லாம 3ஆம் இடத்துல கேது இருக்கா சொன்ன. 3ஆம் இடத்துல கேது சுயசாரமையும் பார்த்திருக்காரு. கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கிடைக்க முடியாது. ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்ணும், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா 9ல ராகு, பக்கத்துல பொண்ணு, தூரத்துல மாப்பிள்ளை, இது மாதிரி அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தெரிய வரும். நான் சொன்னல சாரம் பார்க்க போறேன். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதனுடைய அதாவது சனியுடைய சாரத்துல, இப்படி குரு பகவான் சனி பகவான சாரத்துல இருந்து நேரா அவர் 6ஆம் இடத்த செவ்வாயோட வீட்டை பாக்குறாரு. இப்ப சனி செவ்வாய் யாருக்கு நல்லா இருக்கோ இப்ப கடன் சுமை சரியாகும். மிதுன ராசியை கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஆமாங்கிற விஷயம் எதுவுமே சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஆமாங்க எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, படிப்பு இல்லை, தொழில் இல்லை, இது மாதிரி ஒரு தடங்களை அதிகமா கொடுப்பாரு. ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தார். அப்ப இங்க தடங்கள் வந்திருக்கணும். இப்ப உங்களுக்கு கரெக்டா முடிவு எடுக்க முடியுதா? ஏன்னா 23ஆம் தேதி வரை வக்ரமா இருக்கிறாரு. தொழில்ஸ்தானாதிபதி தொழிலே அதிபதியே பாக்குறாருங்க குரு. யாரு? சனி பகவான. சனியோட சாரத்துல இருந்து பார்த்தா தொழில் நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுங்க. நல்லா இருக்குங்களா? இங்க 10ல சனி இருக்காரா? சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா? உங்க ராசி அதிபதி சாரத்துல உட்காந்துருக்காரு. அது ரேவதியில போறாரு. அப்ப புதனுடைய நட்சத்திரம். அப்ப புதன் பாருங்க, உங்களுக்கு உங்க ராசிக்கு உயிர் கொடுத்த கிரகமே புதன். நீங்க மிதுன ராசி புதன் தான் வருவாரு. அப்ப தொழில் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? புதுசா முதலில் போடலாமா, போடக்கூடாதா? போட்டுதான் ஆகணும். அந்த பிளான நீங்க இருப்பீங்க. இது அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகுகேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்போதுமே சரிங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா டேலண்ட் அறிவா யோசிப்பாங்க. யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பழணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போக சொல்லி பயங்கரமா திறமையை யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மிதுன ராசி மட்டும்தான். காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி. ஒரு நிர்வாக திறமை இருக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இந்த ராசிக்கு மட்டும் அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தன்மானத்தோட இருப்பாங்க. பயங்கரமா ஒண்ணு இவங்களுக்கு படிச்சிருக்க மாட்டாங்கன்னா ஞான அறிவு சொன்னவன செய்யக்கூடிய ஷார்ப்பான மைண்ட் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சி 90 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்க போகுது. எல்லா கிரக பயிற்சியும் நம்ம அம்மன் அருள் டிவில பார்த்துட்டோம். சனி பயிற்சி பார்த்தோம், குரு பயிற்சி பார்த்தோம், ராகு பயிற்சி பார்த்தோம். இது எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு காம்போ வீடியோவாக ஒரு வீடியோ கொடுங்க. நாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணி கரெக்டா இறங்கணும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. படிப்பா, கல்வியா, தொழிலா, வேலையா, உத்தியோகமா, திருமணமா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா இதுல ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுல நான் வைக்கிறேன். எப்படி இந்த 3 கிரகம் இருக்கு பாத்தீங்களா, குரு பகவான், சனி பகவான், இந்த ராகு கேது, இது எல்லாமே நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்கும். எப்படி அவர் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் யோகம் இருக்குங்க. அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான். அந்த நட்சத்திரத்தை பிடிச்சு உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி இருக்க போகுது, இதுக்கான பதிவு நான் சொல்றேன். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த 3 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு யோகம், இந்த 3 கிரக பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. வீடியோ மிஸ் பண்ண நான் திரும்பவும் சொல்றேன்.
அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறேன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. உங்களுடைய அனுகிரகம் முழுக்க கிடைக்கும். இப்ப பாருங்க கிரகம் இப்ப பாத்துருவோமா? இந்த 3 கிரகம் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு பாப்போமா? உங்களுக்கு வருமானத்துல எப்படி? வருமானத்துல கேந்திர யுகத்துல சூப்பரா பணபரஸ்தானத்துல குரு. இப்படி 2ஆம் இடத்து குரு கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுக்கிறார். இப்ப அடுத்து பாருங்க 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல கேது. எப்படி? 3ஆம் இடத்துல வெற்றியில கேது. அடுத்து 9ஆம் இடத்துல நம்ம ஜாதகத்துல 9ஆம் இடம் ஒரு முக்கியமான காலம். திரிகோண ஸ்தானத்துல ராகு. எப்படி? திரிகோண ஸ்தானத்துல ராகு. அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான். 10ல ஒரு பாவி இருக்கணும், அவரும் கேந்திர யோகத்துல சனி பகவான். இதுதான் கிரகம். இந்த கிரகம் அப்படியே இப்போ 90 நாளைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? எப்படி 90 நாளைக்கு என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு தானே. ஏன்னா இந்த 3 மாசத்துல நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த பிளானை கொண்டு போகலாமா வேணாமாங்கிற பதிவு தான் இது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிரந்தரமா வருமான பொருளாதாரம் கண்டிப்பா இருந்திருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், வருமான பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அது இல்லாம ரீசெண்டா இப்ப 2 மாசமா புதன் வக்ரமா இருந்தாரு, கொஞ்சம் பலவீனமா இருந்தாரு. அப்ப 2-3 மாசமா நல்ல வேலை இருக்காது. நான் அடிச்ச சொல்ல வேலை ஒத்துத்துல பயங்கரமான பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல நிறைய கஷ்டப்படுறீங்க. உடல் ரீதியா தோல், ஸ்கின்னு, நரம்பு, நம்முடைய இதயம் சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தொந்தரவை நீங்க பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா மருத்துவமனைக்கு போகாத ஆள் இல்ல, நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா இப்ப ஜூலை 23 தான் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அங்க இருக்கிறாருன்னா அவர் 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல வருமானம் பண்ணிருப்பாரு. குடும்பத்துல வருமானம் பண்ணிருப்பாரு, குடும்பத்தை தரங்கள் கொடுத்திருப்பாரு, வருமானத்தை தரங்கள் கொடுத்திருப்பாரு, குடும்பத்துல வாக்காள பிரச்சனை வந்திருக்கும், ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க, திருமண வாழ்க்கை தடை பண்ணிருப்பாரு, நல்ல வேலை இருந்திருக்காரு. கண்டிப்பா வேலை ஒத்துக்கல. நீங்க நிறைய பிரச்சனையை இந்த 3 மாசத்துல நீங்க வேலையை விட்டுருப்பீங்க பாரு. பார்த்த வேலை உங்களை விட்டு போயிருக்கும், இல்ல வேலையை ஷிஃப்ட் பண்றாப்புல வந்திருக்கும், இல்ல அதிகாரிகள் உங்க பார்க்கக்கூடிய அதிகாரி உங்களை குத்திக்கிட்டே இருப்பான். அப்படி என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தடுமாற்றத்தை கொடுத்திருப்பாரு. கடன் இருந்திருக்கும், பகை இருந்திருக்கும், எதிரி இருந்திருக்கும், வழக்கு இருக்கும். பூர்வீக சொத்துல கண்டிப்பா பிரச்சனை இல்லாத ஆளே நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா பிரச்சனை இருந்திருக்கும். பூர்வீக சொத்து, தாத்தா சொத்து, அப்பாட்டி சொத்து எல்லாமே தரங்கள் இருந்திருக்கும். குழந்தை பாக்கியத்தை ஒரு பந்தத்தன்மையை கொடுத்திருக்கும். வெளிநாட்டுல படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருக்கும். இது எல்லாமே நீங்க மிதுனராசியை கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஆமாங்கிற விஷயம் எதுவுமே சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஆமாங்க எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, படிப்பு இல்லை, தொழில் இல்லை, இது மாதிரி ஒரு தடங்களை அதிகமா கொடுப்பாரு. ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தார். அப்ப இங்க தடங்கள் வந்திருக்கணும். இப்ப உங்களுக்கு கரெக்டா முடிவெடுக்க முடியுதா? ஏன்னா 23ஆம் தேதி வரை வக்ரமா இருக்கிறாரு. எதுவுமே சரியா இல்ல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஜாதகம் கொடுத்தாவே குடும்ப ஜாதகம் எல்லாமே கொடுக்கறது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். ஒரு ஜாதகம் அவங்க ஃபேமிலி ஒரு ஜாதகம் வந்தா குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். நீங்க கவலைப்படாதீங்க. குரு பகவான் சனிப்பான பாக்குறார். இது மிகப்பெரிய யோகம். இப்ப நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப எந்த பரிகாரம் நீங்க பண்ணாலும் உடனே நடக்கும். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். பரிகாரம் நிறைய விஷயம். ஒண்ணுல ஒரு கிரகமே உங்களை அடிச்சு கீழே தும்சா பண்ணி போடுதுங்க. எனக்கு நிம்மதியே இல்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில பிறந்தது கஷ்டப்படுறீங்க, அவங்க எல்லாருக்குமே சொல்றேன், இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே நடக்குங்க. பாத்துக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நிறைய பேர் ஜாதகத்தை திருப்பி மாத்தி எழுதிக்குங்க. ஜாதகம் எழுத மைண்ட்ல உள்ளவங்க அனைவரும் சொல்றேன், நான் ஜாதகம் எழுதாம ரொம்ப வருஷமா இருக்குது, என் ராசி நட்சத்திரம் மாறி மாறி வருது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கீங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை திருக்கணித முறைப்படி எழுதி மாத்தி எழுதுங்க. சில பேருக்கு ஜாதகத்தை மாத்தி எழுதுனாவே தலையெழுத்து மாறும். அப்படி உங்க ஜாதகத்தை நீங்க மாத்தி எழுதுனாவே தலையெழுத்து மாறும். ஒண்ணும் இல்லைங்க, இப்போ அந்த காலத்துலதான் வாக்கியம் தான். இப்ப திருக்கணிதம் இப்பதான் ரீசெண்டா உங்க ஊர் சூரிய உதயத்தை போட்டு நீங்க திருக்கணிதத்தை எழுதி வச்சுக்கோங்க. 2 நோட்டா வச்சுக்கணும். வாக்கியமும் இருக்கணும், திருக்கணிதம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பலன் எடுக்க ஈஸியா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது யோகமான கிரகம் போது யோகமான பலன் பாக்குறீங்க, அவ்வளவுதான். பலவீன காலம் போது பலவீனத்தை சந்திருக்கீங்க. அப்பதான் நீங்க ஜாதகனோட இருந்து வேகமா ஓடுவீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குன்னு ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா. அனைவருக்கும் சொல்றேன், இது உங்க 3 மாசத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வீடியோவா இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். கடைசி மட்டும் பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நான் இதுல பதில் கொடுக்குறேன். இந்த நட்சத்திரத்துக்கு 3 மாசம் என்ன செய்யணும், எப்படி இருக்க போகுது, இதுக்கான பதிவு நான் இதுக்குள்ள வைக்கிறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கூடாது வீடியோவை. இப்ப பாருங்க, எடுத்தாலும் உங்களுக்கு வருமான பொருளாதாரம் எப்படி இருக்கும். சரி, எனக்கு கடன் இருக்குன்னு சொல்றீங்க. எத்தனை பேருக்கு நீங்க கடன் இருக்கீங்க? மிதுன ராசி எத்தனை பேர் கடன்ல தானே இருக்க முடியாது. கண்டிப்பா ஓப்பனா சொல்றேன், கடன் பிரச்சனையை இப்ப கொஞ்சம் குறைப்பீங்க. என்ன காரணம்? ஏன் கடன் பிரச்சனை குறையும்?
நல்லா பாருங்க, ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. சனி பகவான் எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க, செவ்வாய் பகவான் உங்க ஜாதகம் எப்படி இருக்க மட்டும் பாருங்க. அதாவது ஜாதகத்துல சொல்றேன், சனியும் செவ்வாயும் நல்லா இருந்தா இப்ப கடன் சுமை குறையும். நான் சொன்னல சாரம் பார்க்க போறேன். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், புதனுடைய அதாவது சனியுடைய சாரத்துல இப்படி குரு பகவான் சனி பகவான சாரத்துல இருந்து நேரா அவர் 6ஆம் இடத்த செவ்வாயோட வீட்டை பாக்குறாரு. இப்ப சனி செவ்வாய் யாருக்கு நல்லா இருக்கோ இப்ப கடன் சுமை சரியாகும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும். உங்க ராசி வந்து 6ஆம் இடத்தை எண்ணி பாருங்க, விருச்சக ராசி, அதிபதி செவ்வாய். அப்ப சனி செவ்வாய் நல்லா இருந்தா இப்ப கடன் பிரச்சனை சரியாகுமா? ஏன்னா வருமானத்துல குரு உட்காந்துருக்காரு ராஜா. எப்படி பணம் பொருள் வருமானத்துல குரு உட்காந்துருக்காரு. இப்ப நேரம் அவர் 6ஆம் இடத்தை பார்த்தா ஐயா கடன் சரியாகணும்ல, பிரச்சனை சரியாகணும்ல, வேலை கிடைக்கணும்ல. எப்படி சொல்லுவீங்க? வேலை கிடைக்கணும். ஏன்னா குரு நிக்கிறது சரிவுடைய சாரத்தில் நிக்கிறாரு. அப்ப வேலையை கொடுக்கணும். அந்த அனுகூலம் உங்க தேடி வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 3 மாச காலத்துல வேலைஸ்தானாதிபதி எப்படி பார்த்தாலும் வேலையை நோக்கி வந்துருவாரு. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம்னு சரி. நான் சொன்ன வேலை எல்லாம் இருக்கீங்கன்னு அனைவருக்கும் இப்ப நல்ல வேலை, சூப்பர் வேலை இருக்கும். வருமானம், கடனை நீங்க அடைப்பீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேளுங்க, உங்க பக்கம் லோன் கொடுக்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. அந்த லோன்ல இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சரியாகும். அதுவும் நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு புதனுடைய சாரத்துல போறாரு. இந்த 3 மாசம் சொன்ன கேப்பு எப்படி, அதுக்கப்புறம் குருவே எப்படி காசு பணம் பொன் பொருள் நகை குருவே 2வது உங்களுக்கு வருமானத்துல குரு உட்காந்துருக்கு. அப்ப அவர் புதனுடைய சாரத்துல போகும்போது எந்த ஒரு வழக்குனாவே சேர்ச்சிருவீங்க. ஏன்னா வழக்குனா புதன் தான். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு எல்லாமே புதன் தான். அவர் நட்சத்திரத்துல போனா இங்க பாதிக்குமா? நீங்க மிதுன ராசி, நீங்க உங்க கண்ணை எடுத்து உங்க எடுத்து நீங்களே கண்ணில் குத்திக்குவீங்களா? அப்ப இடமா, வழக்கா, வம்பா, வீடா, இடமா, பூமியில உள்ள எல்லா கேஸும் நீங்க ஜெயிப்பீங்க. அப்பா சொத்தா இருந்தாலும் தாத்தா சொத்தா இருந்தாலும் சரி. இந்த 3 மாசம் டைம் பண்ணி அந்த கேஸை நடத்துங்க. ஜெயிக்கலாம், திருப்பி கேளுங்க, சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. நான் சொல்லல வண்டி வாங்கணும், வீடு, இடம் எல்லாம் வாங்குவீங்க. பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா நான் 90 நாள் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி இந்த 3 கிரக பயிற்சி உள்ள தூக்கி வைக்கிறேன். இது மாறவே மாறாது. எதிர்பாராத வெற்றியை கொண்டு போயிடும். குழந்தை பாக்கியமா, திருமணத்தை தடையா, எல்லாமே சரியாகும். இப்ப திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. 23ஆம் தேதி அப்புறம் ஜூலை 23 மேக்சிமம் 20 இந்த ஜூலை ஆகஸ்ட் இதுக்குள்ள பாருங்க உங்களுக்கு வரன்னு பார்த்து அமையும் பாருங்க. இந்த 3 கிரக பயிற்சி சப்போர்ட் பண்ண. ஏன்னா புதன் 7ஆம் இடத்தை பார்த்துருவாரு. ஆல்ரெடி குரு 2ஆம் இடத்துல தான் குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. சான்ஸ் நிறைய இருக்குங்க. அது இல்லாம 3ஆம் இடத்துல கேது இருக்கா, சொன்ன 3ஆம் இடத்துல கேது சுயசாரம் பார்த்திருக்காரு. கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கிடைக்க முடியாது. ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்ணும், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா 9ல ராகு, பக்கத்துல பொண்ணு, தூரத்துல மாப்பிள்ளை, இது மாதிரி அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். நிறைய சான்ஸ் இருக்கு. கணவனை விட்டு சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றத்தோட புதுசா தொழில் பண்ண ஜாதகத்தை பார்த்து தசா தொழில் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். தொழில்னா எந்த ஒரு தடங்கள் நான் சொல்ல மாட்டேங்க. தொழில்ஸ்தான் அதிபதியே தொழிலே அதிபதியே பாக்குறாருங்க குரு. யாரு? சனி பகவான சனியோட சாரத்துல இருந்து பார்த்தா தொழில் நல்லா இருக்கும், நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குங்களா? இங்க 10ல சனி இருக்காரா? சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா? உங்க ராசி அதிபதி சாரத்துல உட்காந்துருக்காரு. அது ரேவதியில போறாரு. அப்ப புதனுடைய நட்சத்திரம். அப்ப புதன் பாருங்க, உங்களுக்கு உங்க ராசிக்கு உயிர் கொடுத்த கிரகமே புதன். நீங்க மிதுன ராசி புதன் தான் வருவாரு. அப்ப தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? புதுசா முதலீடு போடலாமா போடக்கூடாதா? போட்டுதான் ஆகணும். அந்த பிளான்ல நீங்க இருப்பீங்க. இது நோட் பிடிச்சுக்கோங்க. மனைவி பிள்ளையா, கணவன் பிள்ளையா, தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, வெற்றி தோல்வி உங்க பக்கம் வரையாது, எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்தோட நான் சொல்றேன். எந்த ஒரு கெட்டதை என்ன சொல்ல முடியல. நீங்க ஜாதகத்தை மட்டும் பாருங்க, தசாபதியை மட்டும் பாருங்க, பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க. கர்ம எப்படி வந்து அடிச்சு தும்சம் பண்ணுங்க. அதுக்கான தருணம் சூப்பரா இருக்கு. தாய் தந்தை ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே சூப்பராக, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்க. லாபம், வருமானம், கமிஷன், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டு படிக்கணும், எல்லாரும் சொல்றேன். மெயினா ஐடிஐ ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க? சாதிக்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கெமிக்கல் ஃபீல்டு, நிர்வாகம், ஒரு 10 பேரை வச்சு லீடரான ஒரு பிசினஸ் உள்ளவங்க அனைவரும் சொல்றேன், டைமிங் பக்கவா இருக்கு. மெடிக்கல் துறை செம்மையா இருக்கும். அப்படி மெடிக்கல் துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர், நகைக்கடை வச்சிருக்கவங்க, வக்கீல் துறை, இந்த துறை எல்லாமே இயங்க போகுது ராஜா. நீங்க ஜாதகத்துல குருவையும் சனியை மட்டும் பாருங்க ராஜா, உங்க வாழ்க்கை வெற்றியா வரும். நீங்க கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தும் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம், நல்ல டைம், நல்லா பக்காவா இருக்கு. எடுங்க லாட்ரி சீட்டை. மிதுன ராசியில பிறந்தவங்க
ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்டரி எடுத்தால் கண்டிப்பா 100% அடிக்க போகுது. 2ஆம் இடத்து குரு அள்ளி கொடுக்க போகுது. அதுவும் புதனுடைய சாரத்துல போயிட்டு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பெருங்கொண்ட பணம் உங்க வீட்டுல வரப்போகுது. பார்த்துக்கங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி சரியில்லைன்னா இங்க எல்லாமே நான் சொன்னது அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு இருக்கும். நான் நல்லது சொல்லுவேன். சில பேர் சொல்றீங்களே அவங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், நான் பிறந்தது கஷ்டப்படுறேன். உங்க கருமாவை நீங்க கண்டுபிடிக்காம வச்சிருக்கீங்க. நான் சொன்னல, இப்ப எந்த பரிகாரம்னாலும் உடனே சித்தியாகும். ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி இந்த கர்மாவை கழிச்சிருங்க. இப்ப நட்சத்திரத்துல பெறுவோமா? என்ன நட்சத்திரம் வரும்? முதல் நட்சத்திரம் மிருகசீடம். பயமே தெரியாது. பயம்னா என்னடா அப்படிம்பீங்க. லைஃப்ல எல்லாமே மிருகத்துல பிறந்த இந்த 3 நான் சொன்ன அந்த 90 நாளுக்குள்ள அந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்த மாத்தலாம். நீங்க திருப்பி கேளுங்க, கண்டிப்பா மாத்தும். ஏன்னா நல்ல வேலை இல்லை, நிறைய செலவை பார்த்தீங்க, நிறைய மருத்துவ செலவு, நிறைய செலவு, மந்தமான பிரச்சனை, நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை. இப்போ ஒரு 45 நாள் மேக்சிமம் கேட்டு பாருங்க. எனக்கு வேலை இருந்தா கேட்டு பாருங்க, வேலையில இருந்து பாரு. மூத்த சாத்த பிரச்சனை தான் கேட்டு பாருங்க, ஆமான்னு பாரு. மேல அது கேட்ட தொந்தரவு கேட்டு பாருங்க, ஆமா பாரு. நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை மாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, பிரச்சனை இருக்கு, திருமணத்தை தடங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவார். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது, எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்தது அது மிருகசீடம் தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். எதை எடுத்தாலும் வெற்றியா வரும். ஏன்னா இந்த 3 மாசத்தை வச்சு பார்க்கும்போது உங்களோட செவ்வாய் அதிபதியானவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 45 நாள் கொஞ்சம் மந்தமா இருப்பார். எது இந்த ஆடி மாசம் ஃபுல்லா எடுத்துக்கங்க, கொஞ்சம் சுலவா இருக்கும். ஆவணி பிறந்துட்டாவே எடுக்கக்கூடிய முயற்சின்னு வெற்றியை மாறிடும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், கமிஷன் வியாபாரம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே இந்த 3 மாசத்துல நீங்க பிளான் பண்ணிருங்க. தொழில் மாற்றம், வேலை மாற்றம் நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. நீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் துறையா இல்ல கட்டிட சார்ந்த துறையா, கலைத்துறையா, எதா இருந்தாலும் சரி பயங்கரமா சாதிப்பீங்க. கவலைப்படாதீங்க. அடுத்த திருவாதிரை, எப்பா எதுலையுமே பிரம்மாண்டம் தாங்க. பெருசா தாங்க லைஃப்ல சாதிப்பீங்க. பெருசா லைஃப்ல சாதிக்க போறீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க திருவாதிரையில பிறந்தவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றிப்படியாக இந்த 3 மாச காலம் இந்த 3 கிரக கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ஏன் இந்த 3 மாசம் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த 3 மாசம் கரெக்டா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கி ஆணித்தனமா உங்களால நிக்க முடியும். அதுக்கான தருணம் செம்மையா இருக்கு. இல்ல கடன் இருக்காது. கடன் இருக்காது கவலை. கடன் தலைக்கு மேல இருக்குல்ல, அந்த கடனுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க திருப்பி கேளுங்க, ஒண்ணும் இல்ல. ஏன்னா ராகு சுயசாரம் வாங்கி நிக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரு நட்சத்திர அதிபதி அவிட்டத்துல போறாரு. 6க்கும் 11 கூட வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு இந்த வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, மேலதிகாரி பிரச்சனை, அண்ணன் தம்பி சகோதரர், ஒரு குடும்ப பிரச்சனை, ரொம்ப காசு பண்ண டைட்டா ரொம்ப சிரமப்பட்டு நொந்து நூலா போய் உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க கேளுங்க. திருவாதிரை பிறந்தவங்க ஆமான்னு சொல்லுவார். இதை நான் ஏன் சொல்றேன், நமக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா நிறைய ஜாதகம் கொடுத்தது திருவாதிரை தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. ஏன்னா ஒரு ஜாதகம் கொடுத்தா அவங்க நண்பர்கள் சொல்லி பார்க்க சொல்றீங்க, குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணி திருவாதிரை பிறந்தவங்க. இப்ப எல்லாமே லைஃபா மாறுது பாருங்க. லைஃப் ஸ்டைலே மாறுது. நான் உங்களுக்கு 90 நாள் உங்களுக்கு ஆக்யூரேட்டா சொல்றேன். கடன் இருக்காது, பகை இருக்காது, நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், பெருங்கொண்ட பணம், இன்கம், திடீர் யோகங்கள், நிறைய ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள் எல்லாமே திருவாதிரை பிறந்தவங்க செம்ம யோகம், லக் இருக்குது. செவ்வாய் பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா இருக்க மட்டும் பாத்துக்கோங்க. மண்மனை எல்லாம் தேடி உங்களுக்கு தேடி வரும். திருவாதிரை பிறந்தது. அடுத்து புனர்பூசம். பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், நல்ல ஒரு பாசமான குணம், யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல பயங்கர திறமையானவர்கள், எல்லாமே இப்ப டோட்டலா சூப்பரா இருக்கும். புனர்பூசம் எடுத்த காரியம் வெற்றி. பணமா, பொருளா, நகையா, சேமிப்பா, இந்த பிளான் இருக்கா இல்லையா? வீடு இடம் வாங்கணும் ஆசை இருக்கா இல்லையா? வாங்கிருங்க. வாங்க வைக்கும் இந்த கிரகம். உங்களுக்கு அது நடக்கும். வெளியூரோ, இடம் விட்டு இடம் போறதோ, தூரத்துல போறதோ இந்த பிளான் பண்ணிருப்பீங்க. கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலை இருந்திருக்காது, வருமானம் எல்லாமே இந்த ஒரு வருஷம் உங்களை புழிஞ்சு சாரா கீழே போட்டுச்சு. புனர்பூசம் நிம்மதியே இல்லைன்னு பாரு. என்னடா லைஃப் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா இதுல நிறைய ஜாதகம் கொடுத்ததே இந்த புனர்பூசணத்தை தான். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க புனர்பூசணத்தை. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். வருமானம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, வேலை நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் இருக்கு, வெளியூர் யோகம் இருக்கு, படிப்புகள் இருக்கு, எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இது எல்லாமே சூப்பர் யோகம் தேடி வருது.